இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எது சொல்லுவீங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணர். ஓகே. திரௌபதி பிடிக்கும். திரௌபதி, பாஞ்சாலி பாஞ்சாலி. சொல்லுவீங்க. அர்ஜுன ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச கேரக்டர் கர்ணன். அவர் பிடிச்ச கேரக்டர் கர்ணன் கேரக்டர். கர்ணன் character. ஓகே. ஏன் கர்ணன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவரு சொல்லுவீங்க. அர்ஜுனன். அர்ஜுனன். கர்ணன் தான். கர்ணன் தான். Okay. எதனால கர்ணன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? மகாபாரதத்துல கர்ணன் தான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ரொம்ப பிடிச்ச கர்ணன். கர்ணன். Okay. என்ன ரீசன்ட் கேரக்டர் எதுன்னு சொல்ல முடியுமா? கரெக்ட். கர்ணன். என்ன ரீசன்ட் கேரக்டர்னா நீங்க எது சொல்லுவீங்க? தர்மரை சொல்லுவான். தர்மர். ஆமா. எதனால தர்மர் ரொம்ப கர்ணர் தான், கொடைவாளர் கர்ணர். கர்ணன் தான். ஆமா. ஓகே. எதனால வெல்கம் டு மெச்சிசை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்ல இருக்கோம். ஸோ மெரினா பீச்ல என்ன கேட்க போறோம்னா, பொதுமக்கள்கிட்ட மகாபாரத கேரக்டர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட கேட்க போறோம். ஸோ வாங்க கேட்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எது சொல்லுவீங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணர். ஓகே. ஏன்னா கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். அவரால தான் அந்த ஸ்டோரியே ஃபுல்லா நடக்கும். ஓகே. எது அந்த ப்ராப்ளம் வரத்தும் அவரால தான், அது முடிக்கத்தும் அவரு தான். ஓகே. ஓகே. எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாரு. ஆமா. கஷ்டமா நஷ்டமா. அதே மாதிரி அந்த அவங்களுக்கு அவங்க பேர் என்ன? ஆஹா. துயில். வார்ல இருந்து எல்லாமே. துயில் அவங்களுக்கு அந்த புடவையை கொடுத்து Okay. காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணர் தான் உங்களுக்கு ஃபேவரட். கிருஷ்ணன். கிருஷ்ணர் தவிர கிருஷ்ணர் கடவுள் இல்லையா? அதை தவிர மத்தது மத்த யாராவது character? அர்ஜுனன். அர்ஜுனன் பிடிக்கும். ம். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ஸோ இப்போ மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச கேரக்டர் கர்ணன் கேரக்டர். கர்ணன். ஓகே. ஏன் கர்ணன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவரு எல்லாமே அவருக்கு இது பண்ணுவாரு, கொடைவள்ளல். கொடைவாளர் மாதிரி டொனேட் பண்றது, அந்த எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் மற்றவங்களுக்கு கொடுப்பாரு. கடைசியாக அவரோட கவச குண்டலை கேட்டப்ப அதையும் கொடுத்துருவாரு கிருஷ்ணன் கேட்கும்போது. அது மாதிரி எந்த ஒரு பிரதிபலன் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுதான் ஒரு நல்ல மனசுக்கு அடையாளம். ஆனா அவர் துரியோதனோட சேர்ந்தனால தான் அவர் இறந்து போயிருப்பார் இல்லையா? அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக அதை செஞ்சார், வேற வழி இல்லை. தப்புன்னும் போதும் அவர் ஃப்ரெண்டுக்காக நின்னாரு பக்கத்துல, அவ்வளவுதான். மகாபாரத கேரக்டர்ல பெஸ்ட்னா கர்ணன் தான். கர்ணர் தான். கர்ணன் தான். கர்ணன் கேரக்டர். கர்ணன் தவிர வேற ஏதாவது கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்? அர்ஜுனன் ரொம்ப பிடிக்கும். அர்ஜுனன் பிடிக்கும். அவரோட அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் செட் ஆகாது தானே? ஆமா, ஆப்போனன்ட் தான் ரெண்டு பேரும். ஆப்போனண்டா இருந்தாலும் அவரும் ஒரு வில் பவர், அவருக்கும் தனியா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவரோட ஸ்பெஷாலிட்டி தனியா. ஃபர்ஸ்ட் கர்ணன் தான். கர்ணர் தான் நம்பர் 1. அவர் தான் ஹீரோ. ஓகே. கேரக்டர் வைஸ்ல. தேங்க்யூ சார். ஸோ இப்போ மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச கேரக்டர் கர்ணன். அவர் கர்ணன் கொடைவள்ளல் அவருக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய உய அனைத்து கேட்கிற அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கொடைவள்ளலா இருப்பார் அவரு. அதனால அவர் வில்வித்தையில சிறந்தவர். அதனால அவர் கர்ணன் எல்லாருக்குமே பிடிக்கும். கர்ணன் படம் பார்க்கவே தெரியுதுல்ல, உள்ளத்தில் நல்ல உள்ளம் அரங்கார் என்பது வல்லவன் சொன்னதடா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நம்மளுடைய தானத்தை கூட அந்த கிருஷ்ண பரமாத்மா மாறு இடத்துல என்னத்தை வாங்குறாரு, கர்ணனத்தை அந்த உயிரை தானமா வச்சே வாங்கிறாரு அவர். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை அந்த உயிரை எடுக்க முடியல. தானத்தை அதை அது வாங்கினாதான் ஒரு உயிர் போகுங்கிறதுனால அதை சொல்றதுனால அவரு அதுக்கு பிறகுதான் அந்த அவருடைய உயிரை போகும் இல்லையா. கர்ணனுடைய கர்ணன் ஒரு நல்ல வில்வத்தில சிறந்தவர். எல்லா ஒரு எனக்கு சொல்ல வரல அது. கர்ணன் தான் பெஸ்ட். கர்ணனுக்கு கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, நல்லது நடந்திருக்கலாம்னு சொல்றேன். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அர்ஜுன ரொம்ப பிடிக்கும். வில்லு அம்பு விடுவாருல்ல, அது ரொம்ப பிடிக்கும். முன்ன அந்த காட்டு இதுல போறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ற இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அர்ஜுனன். ஆமா, அர்ஜுனன் தான். வில்வித்தையில சிறந்தவர்னால. ஆமா, நல்லா இது வரும். ஓகே, தேங்க்ஸ். சோ இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எது சொல்லுவீங்க? தர்மரை சொல்லுவான். தர்மர். எதனால தர்மர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லா வகையிலுமே நியாயம் தவறாத இருக்கிறான், அதனால அவரை பிடிக்கும் எனக்கு. எப்பவுமே நீதி தவற மாட்டாரு, அதனால தர்மன் தர்ம தான் பிடிக்கும். தர்மன் தவிர்த்து வேற ஏதாவது சொல்லலாம்? தர்மரை தவிரனா கர்ணனை பிடிக்கும். கர்ணனை பிடிக்கும் கொடைவள்ளல்னால. ஆமா. ஓகே சார், தேங்க்ஸ். இப்ப ஒரு நிமிஷம், மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எதை சொல்லுவீங்க? திரௌபதி பிடிக்கும்.
திரௌபதி, பாஞ்சாலி. பாஞ்சாலி. ஓகே. ஏன் துயில் பாஞ்சாலி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அவங்களுக்கு துயில் உரித்து, ஓகே. அவங்களுக்கு வந்து இது அந்த கூந்தல் முடிக்கிறது, ஓகே. அப்புறம் வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா அவங்க வந்து அழுவுறது, அவர் கர்ணன் அவர் இறக்க பார்த்து அவங்க அழுவுறது, ஓகே. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். 5 பேர் ஹஸ்பண்ட் வச்சிருப்பாங்க ஆமா அப்படிங்களா? அவர் வந்து விமர்சனம் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆமா ஓகே. அதனால உங்களுக்கு பாஞ்சாலி தான் ரொம்ப பிடிக்கும். பாஞ்சாலி ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே, தேங்க்ஸ். ஆ. ஸோ இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னு நீங்க எதை சொல்லுவீங்க? கர்ணன். கர்ணன். Okay. என்ன ரீசன் கர்ணன் ரொம்ப பிடிக்கும்? கர்ணன்னா அப்படின்னாக்கா உயிரை பணைய வைப்பாரு. ரொம்ப நிறைய தான தர்மம், தான தர்மம், தைரியசாலி, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உதாரணம், ஃப்ரெண்ட்ஷிப் உதாரணம். அதெல்லாம் reason. ஆமா. கர்ணன் பாத்தீங்கன்னா அவர் நிறைய நல்லது பண்ணாலும் கடைசி அவருக்கான அங்கீகாரம் கிடைக்காம அவர் இறந்து போனார் இல்லையா? ஆமா. ஸோ அது என்ன எப்படி பாக்குறீங்க கர்ணன் வாழ்க்கையை பத்தி? அதுதான் பிரதருக்கோசரம் நான் என்னத்தை வேணா நான் இழப்பேன், என் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட். எனக்கு கர்ணன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஆமா, கர்ணன் தான். தேங்க்யூ. ஸோ மகாபாரத கேரக்டர்ல மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு சொல்ல முடியுமா? கரெக்ட். கர்ணன். என்ன ரீசன் கர்ணன் ரொம்ப பிடிக்கும்? அவர் உண்மையா இருந்தார், நண்பருக்கோசரம் கடைசி செஞ்சோட்டு கடலுக்கோசரம் இவ்வளவு செஞ்சாரு. பிடிச்சது ஃபர்ஸ்ட் கர்ணன் தான். கர்ணன். ஆனா கர்ணன் பாத்தீங்கன்னா அவர் நிறைய நல்லது பண்ணாலும் கடைசி அவர் இறந்தான் போனார் இல்லையா? சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? துரியோதனோட சேர்ந்தனாலதான் அவர் இறந்தாரா? துரியோதனை சேர்ந்ததுனாலதான் இருந்தார். தர்மரோட இருந்திருந்தாலும் அவர் இருந்திருக்க மாட்டார். அவங்களுக்கு பிடிச்சது வந்து கர்ணன் தான். கர்ணன். தேங்க்ஸ். இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா யார சொல்லுவீங்க? அர்ஜுனன். அர்ஜுனன். எதனால அர்ஜுனன் ரொம்ப பிடிக்கும்? அவர் வந்து இதுக்கோசம் நல்லா இது பண்ணி இது இது மாதிரிலாம் ஏறினாரு. நல்ல திறமைசாலி. நல்ல ஒரு இது பண்ணி வில்ல வளைச்சு ஒரு கல்யாணம் பண்ணாரு. அவ்வளவுதான். வில்லு வளைச்சு கல்யாணம் பண்ணது ராமன் இல்ல இது? இல்லையே அர்ஜுனன் தான் கல்யாணம். அர்ஜுனன் ஆமா பாஞ்சாலி கல்யாணம் பண்ணும்போது வில்லு வளைச்சு தானே கல்யாணம் பண்ணாரு. அதான் அர்ஜுனன் ரொம்ப பிடிக்கும். துரியோதனன் இந்த அர்ஜுன் துரியோதனன் இல்லப்பா தர்மம் இல்லடா பீமன். அவர் வந்து 100 பேரையும் சாவடிச்சாரு பொண்டாட்டி கோசம். ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அர்ஜுனன் தான் பிடிக்கும். ஆமா. ஓகே, தேங்க்ஸ். இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல. அதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கர்ணன் தான். கர்ணன் தான். எதனால கர்ணன் ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுக்கோங்க. கர்ணன் வந்து அவர் செய்த கொடை, நன்கொடைகள், அதுக்கப்புறம் அவர் ஒரு நட்பு, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அவரை கர்ணனை பிடிக்கும். ஆனா அவர் சேர்ந்தது பாத்தீங்கன்னா தப்பான வழியில சேர்ந்தார்ல துரியோதனோட. சோ அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லையே, அவரு வந்து தப்பான இடத்துல, அவரை பொறுத்த வரைக்கும் அது நியாயம் தான். ஏன்னா அவர் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது உதவுறாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கஷ்டத்துக்கு உதவின அந்த நண்பன் தானே வந்து முக்கியம். ஆமா. சோ நீங்க வந்து ஒருவேளை கர்ணன் இறக்காம இருந்திருக்கலாம், அவருக்கு நிறைய நல்லது நடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்ணன் இறக்காம இருந்திருக்கலாம்னா அது அப்புறம் கதையே இதுவாயிடுமே. கர்ணன் உயிர் விட்டது தானே அதுல வந்து ஒரு பிளஸ்ஸே. நண்பனுக்காக உயிரை தானே கொடுக்குறான். அது வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் வந்து என் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட உயிர் போகும்ன்றது அது சொல்லிடுறாங்கல்ல. அப்ப நட்புக்காக உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு ஒரு இது இருக்குனாக்கா அது ஆமா கேரக்டர்னாக்கா அது அதுதான். மகாபாரத அத்தனை கேரக்டர்ல வெயிட்னா பெஸ்ட்னா கர்ணன் தான். ஆமா கர்ணன் தான். மகாபாரதத்துல மெயினே கர்ணனை பத்தி தானே வந்து வரும். கர்ணனோட இதுதானே அது. ஓகே, தேங்க்ஸ். இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா நீங்க எதை சொல்லுவீங்க? மகாபாரதத்துல கர்ணன் தான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன ரீசன்? கர்ணன் வந்து நிறைய தான தர்மம் செஞ்சிருந்தாருன்ட்டு படிச்சிருக்கோம். அதுதான் அவரை கடைசியில காப்பாத்தினதும் அந்த தான தர்மம் தான் அவரை காப்பாத்துச்சு. இறந்துதான் போய் எல்லாருக்குமே விதின்றது முடியாதானே முடியும். பட் அவர் மூலியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது அந்த இப்ப இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இல்லைல்ல. குடுக்கற தானம் பண்ற தன்மை இப்ப இருக்கிறவங்களுக்கு நிறைய குறைஞ்சு போயிட்டே வருது. சோ அதை இப்ப இருக்க ஜெனரேஷன் அதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். கர்ணன் தான் பெஸ்ட். கர்ணன் தான் பெஸ்ட். தேங்க்யூ.
இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குல்ல. ஆமா சோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா எது சொல்லுவீங்க? கர்ணர் தான், கொடைவள்ளல் கர்ணர். கர்ணன். ஆமா, ஓகே. எதனால கர்ணன் ரொம்ப பிடிக்கும்? அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே தானமா செஞ்சுட்டாரு. ஓகே. தானம் செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கேரக்டர்ன்றதுனால அந்த கர்ணர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்ணன் தான் பெஸ்ட் உங்களுக்கு. ஆமா, ஓகே சார், தேங்க்ஸ். தேங்க்யூ. இந்த மகாபாரதத்தை பத்தி உங்க ஊர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றீங்களா? எங்க ஊர்ல வந்து இப்போ நடந்தது 18 நாள் பாரதம். முதல்ல உங்க ஊர் எது? கிளியாநகர். ஆ? கிளியாநகர். இல்லையா நகர். கிளியாநகர் மதுராந்தகம் வட்டம் கிளியாநகர். ஓகே. அங்க வந்து 18 நாள் பாரதம் நடந்தது. ஓகே. ஆ, நாடகம் மாதிரியா? நாடகம் நாடகம். பாரதம் பாரதம். ஓகே. அந்த நாடக பேர் வந்து செஞ்சிபதி நாடக மன்றம், கொக்கிலமேடு, மகாபலிபுரம். ஓகே. ஓகே. அது என்ன பண்ணுவீங்க மகாபாரதத்தை பத்தி? சிவபிரகாஷ் தவுசு ஏறினாங்க. Okay. அந்த நாடகமே ஃபுல்லா அத பத்தி மகாபாரதத்தை பத்தி. மகாபாரத பத்தி அந்த ஸ்டோரி. ஏதாவது யூடியூப்ல வீடியோ இருக்காது? இருக்கு. சோ இருக்கு. மகாபாரதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோஸ் பார்த்து. அந்த வீடியோ பார்த்து டெய்லி அன்னன்னைக்கு அப்டேட் வந்துட்டு. அப்டேட் வந்துடும். ஓகே சார், தேங்க்ஸ்.